அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக மறுபடியும் மீட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரொட்டீன் தான். கவலைப்படாதீங்க, தினமும் ரொட்டீன் படுத்தினா உங்களுக்கு சலிக்காது. ஏன்னா ஒரே மாதிரி விஷயங்கள் நான் காட்டல, வேறு வேறு காட்டுறோம். சேமாக ஒரே மாதிரி விஷயம் காட்டுறோன்னா சமையல் காட்டுறோம், அவ்வளோதான். அதே சமையல்லையும் பார்த்திங்கன்னா தோசை அதுதான் காட்டுறோம். அதிகமாக காட்டுறதில்ல. உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. சில சமயம் அப்படி தான் புரியாத மாதிரி பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரி, ஓகே. நான் காஃபி குடிச்சிட்டு வரேன். இன்னும் குளிக்கலை, குடிச்சிட்டு வரேன். மேடம் தூங்கி எழுந்துட்டாங்க. மேடம் மூஞ்சில் ஒரு புதுசாக ஒரு கட்டி ஒன்று வந்துருக்கு. செம்ம. மாங்காய் தின்னியா? இல்லை, நான் சோப்புக்கு பதிலாக ஃபேஸ் வாஷ் போட்டேன். ஃபேஸ் வாஷ் இல்லை, ஹேண்ட் வாஷ் போட்டேன். கரெக்டா? இவரெல்லாம் போட்டா என்னத்து இப்படிதான் வரும். என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங்கா? குட் ஆஃப்டர்நூன். புத்துகிற பத்தியா? அந்த மனசு இருக்கு பத்தியா? ஆமா, இன்னைக்கு லேட்டா தூங்கிட்டேன். நேத்து என்ன ஆச்சுன்னா ஒரு பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்து நேற்று நைட்டு. என்ன பஞ்சாயத்துனா யூடியூப் பஞ்சாயத்து. ஏன்னா நீங்க எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அது நான் ரீப்ளே ஒன்னுடாம நைட் எல்லாம் பண்ணிட்டேன். யாராவது ரீப்ளே வரலையோ அவங்கலாம் இதுல சொல்லுங்க, நான் ரீப்ளே பண்ணுவேன். லேட் ஆயிடுச்சு. நான் இனிமே லைவ் வர மாட்டேன். லைவுக்காக இல்ல, பிளஸ் வந்து நைட்ல தான் நமக்கு இன்ஸ்டாகிராம்ல வர மெசேஜ் வருது. எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்களா, அவங்களுக்கும் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா ரொம்ப முடியல. ஏன்னா நம்ம இந்த டைம்ல நம்ம கண்டிப்பா ப்ரேயர் பண்ணி ஆகணும். நாங்க என்ன சொல்லலாம், ஒரு 5 o'clock எழுந்து ப்ரேயர் பண்ணுவோம். அதெல்லாமே இன்னைக்கு கட் ஆயிடுச்சு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஒன்று முடிவு எடுத்துட்டு நம்ம அது பண்ணலாம், அது வந்து ரொம்ப தப்பு. குட் மார்னிங். சாயா பனா அப்புறம் मेरा बहन चावल किधर के तू खाना खाए. இந்த பாரு, தப்பா ஹிந்தி பேசியதை கெட்ட வார்த்தையான்னு வச்சுக்கா. திஸ் இஸ் வந்து இது டிகாசனா சாயா சாயா. ஆனா நான் சாப்பிடவே போறேன். இந்த மாதிரி இப்போ சாயாவே போடுறாங்க. நான் சொல்லிட்டேன். நானு போன வாட்டியெல்லாம் நான் ஷாம் இதுக்கே வரல. நான் தூங்குறேன், நீங்க வந்தா வாங்க அப்படின்னு தான். நான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து காலையெல்லாம். சரி, ஓகே, இன்னைக்கு சரி பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா புளிச்சைக்கீரை வதக்கல். இதை போட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். பழைய கஞ்சி சாப்பிட்றேன் இன்னைக்கு. செம்மையாக இருக்கும். போது வெயில் காலத்துக்கு இது மாதிரி சாப்பிட நல்லாயிருக்கும். எனக்கு மதுரை இட்லி மாதிரி புதுசுன்னு வரணும். மதுரை இட்லி ஏன்னா மதுரை தான் போகும். மதுரை இட்லி கேட்டாங்க, சென்னை இட்லி தான் கிடைக்கும். மல்லிப்பூ இட்லின்னு சொல்லுது மதுரை இட்லி. 3 இப்போ இதில் 4. இது ஒரு அரை வடக்கு, 1 கிலோ அரிசிக்கு.
இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு, சீரகம், அப்புறமா பச்சை மிளகா, வெங்காயம், நம்மளுக்கு வெங்காயம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஆனால் வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மணத்தக்காளி வத்தல், கடையில் நம்மளுக்கு இது வந்து விற்பாங்க பாக்கெட்டில், அது வாங்கி போட்டேன். அதுக்கப்புறமா பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது தக்காளி போட்ட பிறகு நல்லா கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட என்ன சால்ட் இருக்கோ அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியும் ஊற்றியாச்சு, புளி தண்ணி. அதுக்கடுத்து அதை நல்லா கலக்கின பிறகு நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் ப்ளஸ் அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளும் போட்டேன். இந்த பக்கத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பருப்பு கூட்டு செஞ்சிட்ருக்கேங்க. பருப்பு கூட்டு நம்ம ஆல்ரெடி வீட்டில் செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சேன். இதில் எதுவுமே பெருசாக செய்யலை. ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா அதுக்குள்ளேயே நான் புளி தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சுட்டேன். அதுக்கடுத்தது உப்பு காலி ஆயிடுச்சுங்க. நான் வந்து ஏற்கனவே முருங்கை இலை உப்பு வச்சுருந்தேன். அந்த உப்பும் அதுக்கப்புறமா சால்ட்டும் நான் கொட்டிகிட்டு இருந்தேன். இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. நான் உப்பு நான் போட்டேன், கொஞ்சம் தான் போட்டேன். ஆனால் நல்லாவே அது என்ன சொல்லலாம், அது நல்லா உரைச்சிச்சு சொல்லலாம். உப்பு நல்லா இருக்குது. இந்த உப்பு இதோடைய கடை ஷாப்புடைய லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். 2 ஜாடியில் போட்டுட்டு, அந்த குட்டி ஜாடியில் வந்து நாங்கள் எப்போவுமே சாப்பிடும்போது யூஸ் பண்ணுறது, அதுலேயும் நாங்கள் சால்ட்டு போட்டோம். அதுக்கடுத்தது இது ஆர்கானிக் இந்த உப்பு. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நான் தூள் உப்பு போட்டேன். ஆனால் தூள் உப்பே நம்மளுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறோம், ரொம்ப திரியாக இருக்கும், கொஞ்சம் கட்டி கட்டி. நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லைங்க காலையிலேருந்து. ஆனால் நான் சாப்பிட்டேன், க்ளோரி தான் சாப்பிட்ல. நான் வந்து நேற்று கொஞ்சம் பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது. மேக்ஸிமம் பழைய சாதம் வைக்க மாட்டோம். நேற்று என்னமோ நைட் அதிகமாக செஞ்சுட்டோம். அது சாப்பிட்டுட்டு காலையில் நான் சாப்பிட்டேன். க்ளோரி நான் சாப்பிடவே இல்லை. டைம் 4 மணி ஆகுது. குக்கரில் பார்த்தீங்கன்னா என்னமோ செஞ்சுட்டு இருக்குது. என்ன சொல்லிச்சு, பருப்பு சாதமாக என்னன்னு தெரில, க்ளோரி சொல்லலாம். அதுவும் என்னன்னு தெரில, என்னமோ செய்யுது, பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது மட்டும் எனக்கு தெரியும், சுண்டல் செஞ்சிட்ருக்கேன். பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு. குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்க போகிறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுலாங்க? ஆமாம், நல்லா இருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் கூட மணத்தக்காளி செஞ்சதில்லை, கசக்குன்னு நினச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பருப்பு கூட்டு செஞ்சு முடிச்சாச்சு. அதை இப்போ தாளித்து நம்ம போட போகிறோம். பருப்பு கூட்டில் வந்து சிம்பிள் தாங்க. பச்சை மிளகா, அதுக்கு அடுத்தது பூண்டு, தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட்டு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். ப்ளஸ் புளியும் நான் போட்டுட்டேன், பெருங்காயத்தூளும் அதிலே போட்டுட்டேன். இப்போ நான் கடுகு, அதுக்கு அடுத்தது சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதை போட்டு தாளித்து நான் பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன். ஆனால் புளி கரைசல் மட்டும் நான் புளியை கரைச்சி அப்படியே குக்கரில் போட்டு நான் அப்படியே வேக வச்சுட்டேன். அது ஒரு புதுசாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஆந்திரா ஸ்டைல். சுவையான பருப்பு கூட்டு, மணத்தக்காளி கீரை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு சாப்பிட போகிறோம். Music keeps us singing.
பார்த்திங்கன்னா இதோட முடியுது. பயங்கர டயர்டாகி போச்சு. மணி பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது, நைட் 2 மணி. கௌரி தூங்க போகுது, இங்கே தான் இருக்குது எதிர. நானும் தூங்க போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா இது ஒன்றுமே அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடியோவில் பிரம்மாண்டம்லாம் இருக்காது. இப்படி தான் நார்மலாக இருக்கும். நாங்கள் என்ன லைஃப்பில் பண்ணுறோமோ அதை தான் தினமும் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் வந்து எங்களை மாரியே வாழ்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா நான் சொல்கிறது பிடிக்கலனா என்ன பண்ணுவோம் தெரியும். ஓகே விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம், அதையும் பாருங்கள். ஓகேங்களா? நாளைக்கு சந்திக்கலாமா? பாய் பாய்.